இருக்கிறது. நீங்க சர்ச்சுக்கு போன உடனே இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை பாருங்க. எஸ், இந்த ஆலயம் எவ்வளவு மேன்மையான ஒரு இடம். ஐயோ, இந்த ஆலயத்தை நான் இவ்வளவு நாள் துச்சமா நினைச்சிட்டனே. இந்த ஆலயத்தை குறித்த மேன்மை எனக்கு, நீங்க சொல்றேன், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள போறேன்னு நினைக்க கூடாதுங்க. உங்க சபை கூரை கொட்டாயா இருக்கலாம், கூரை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த ஆலயத்துல ஜெப சத்தம் கேட்குமானால் அங்கேதான் உங்கள் சம்பூர்ணம் இருக்கிறது, அங்கேதான் உங்க மேன்மை இருக்கிறது, அங்கேதான் அந்த பலிபீடத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஆலயம் பெரிய கட்டடமோ, ஏசி வச்ச இடமோ, கூரையோ, எதுவா வேணாலும் இருக்கலாம். கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற இடமாக இருக்குமானால் அந்த இடத்துல மகிமை தங்குகிறது. என் சபையில ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லல. நம்மளும் ஒரு நாள் ஏசி போடுவோம், நல்ல பில்டிங் கட்டுவோம். ஏசி இருக்கிறதுனால இயேசு வருவார்னு நினைச்சிடக்கூடாது. அந்த ஆலயம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும்